போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. என்ன சொல்லிட்டு போறான்? அவன் வர்றானா? அந்த லிட்டில் ஜான் பைபாஸ் ரோட்ல அவன் வண்டியை பார்த்ததா பூமிநாத போன் பண்ணி சொன்னானா? கூட அவனும் வர்றானா? வெடிகுண்டு தங்கப்பேன். லிட்டில் ஜான் இந்த சிட்டியில இருந்து அவன் உயிரோட திரும்பி போக நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள அவன் போனோம் தரையில கிடக்கணும். அவனை மட்டும் தப்பிக்க விட்டீங்க, ஒருத்தனும் உயிரோட இருக்க முடியாது. ஓ ஓகே சார். நான் தான் ஜான், லிட்டில் ஜான். நீ இப்ப இங்க வந்திருக்கிறது இந்நேரம் சாஜிக்கு தெரிஞ்சிருக்கும். சிட்டி போலீஸ் நெட்வொர்க்கை விட பெரிய நெட்வொர்க் சாஜி கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த நெட்வொர்க்கை எப்படி முடக்கணும்னு எனக்கு தெரியும். சாஜியும் அடியாட்களும் உன்னை கொலை செய்யறதுக்காக இப்ப உன்னை தேடிட்டு இருப்பாங்க. அதனால நான் சொல்றதை கேளு. நீ இப்ப அரெஸ்ட் ஆகணும். நீ என் கஸ்டடிக்கு வந்துட்டா உன் உயிருக்கு நான் பொறுப்பு. சாரி சார், என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் ஜெயில இருந்தா உங்க போலீஸ் என்ன பாதுகாப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அந்த ரவுடியான சாஜியும் அவனோட கும்பலும் எங்க இருக்காங்கன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு கோர்ட்ல ஆஜராகிற வரைக்கும் என்ன காப்பாத்திக்க எனக்கு நல்லா தெரியும். நீங்க தைரியமா போங்க சார். நாளைக்கு 11 மணிக்கு நான் கோர்ட்ல ஆஜராகிறேன். அது உங்களுக்காகவோ செத்து போன ஜெயினுக்காகவோ இல்ல, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் தங்கச்சிய சீண்டினதுக்காக, சாஜியும் பிரபுவையும் பழி வாங்கறதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் அது. ஓகே ஜான், நான் உன்னை நம்புறேன். ஓகே, டேக் கேர். ஷாஜினா, சுப்ரா. சொல்லு சுக்ரா. சரி, அவனை அங்கேயும் தப்பிக்க விட்டுறாத. நான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். டிராபிக்டா, வண்டியே ஓட்ட. டிராபிக் இல்லாத ரூட்ல போக வேண்டியதானடா. இந்த ரூட்ல வந்து மாட்டிக்கிட்ட. நீ எல்லாம் ஒரு டிரைவர். டேய், நான் டிரைவரே இல்லடா. எந்த நல்ல டிரைவர் வந்தாலும் இந்த டிராபிக்ல மாட்ட தான் செய்வான். அங்க உட்காந்துட்டு என்ன வேணாலும் பேசுவான். முன்னாடி வந்து ஓட்டிப்பாரு, அப்போ உனக்கு தெரியும். சும்மா மூடிட்டு உட்கார்ற. எது சொன்னாலும் கோவப்படுற. பின்ன என்னடா பின்ன? எப்ப டிராபிக்கா இருக்கோ, எப்ப காலியா இருக்கோ ரோடு, நான் என்ன வெத்தல மை வச்சா பார்க்க முடியும்? இப்போ உனக்கு என்னடா ஆச்சு? சும்மா தமாசுக்கு சொன்னதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு. எவனோ வண்டி பின்னால இடிச்சிட்டான்டா. யாரா? டேய், எவனோ பாருங்கடா. சரிடா, போய் பார்க்கலாம். டேய், என்னடா? என்னடானா? சாரா, டேய், வாடா வெளிய. எங்கடா வந்து பிகர் தான் தெரியாது உனக்கு. டேய், போடா. இடிச்சிட்டு என்னடா திமிரா பேசிட்டு இருக்க? வேண்டாம், ப்ளீஸ் சொல்றத கேளு. டேய், சும்மா இருடா. நீ வேண்டாம் பேசிட்டு இருக்க. கீழ வா. புஷ்பா, முதல்ல கீழ வா. போடா, நல்லா முடிச்சத பாரு. இடிச்சிட்டு வேண்டாம், திமிரா ப்ளீஸ் பேசிட்டு வேண்டாம். இருக்க. உன்னால சொல்லிருக்கார்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. வண்டி இடிச்சிட்டு எவ்வளவு பிரபு, வா. யார் மேல கை வச்ச? உன்னை என்ன சும்மா விட இவன் மாட்டேன். அவன் போயிட்டு இருக்கான் பாரு. டேய், விடுடா, அவனை போய் பிடிக்கணும். வண்டி எடு. வண்டி ஆஃப் பண்ணுடா, தள்ளுங்கடா. அதெல்லாம் ஒரு வண்டி. தள்ளுடா, இரு. சீக்கிரம் தள்ளுங்கடா, டிராபிக் ஜாம் ஆயிர போகுது. அவன் நல்ல நேரம் இந்த ஓட்ட வண்டியில வந்துட்டோம். ச்சே, இல்லனா அவனை விட்டுருக்க மாட்டான். சரி விடுறா, அது அவனுக்கு நீ குத்துன குத்துல மூக்குல இருந்து ரத்தமே வந்துருச்சு. ஏற்கனவே இவன் கோவத்துல இருந்தான். உள்ள வேற ஒரு அழகான ஃபிகரை பார்த்தானா இவரு ஹீரோ ஆயிட்டாரு. மச்சான், அவன் மூஞ்ச பேத்து எடுத்துருக்கணும்டா. ச்சே. டேய், அதையாண்ட நோண்டிட்டு இருக்க? உள்ள போய் 15 நம்பர் ஸ்பேனர் எடுத்துட்டு வா. சும்மா என்னதான் இருந்தாலும் நீங்க அவன் அடிச்சிருக்க கூடாதுப்பா. ஆனா நீங்களே பாத்தீங்களா, அவன் தானே எங்க வண்டியில வந்து இடிச்சான். நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. இருந்தாலும் நீங்க அவன் அடிச்சிருக்க கூடாது. என்னண்ணே, வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? இல்லப்பா, நான் யாருக்கும் வக்காலத்து வாங்க வரல. உண்மையை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அது சரி, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் யாரா இருந்தா எனக்கு என்ன? அவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? ஆமாப்பா, கொம்பு முளைக்காத ஒரு மிருகம். 1ஆம் நம்பர் ரவுடி பிரபு. பணங்காட்டு நரி ஷாஜி கேள்விப்பட்டிருக்கியா? அவனோட தம்பி தான் பிரபு. அவன் நிறைய புண்ணியம், எங்களுக்கு என்ன? அந்த ஷாஜியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? மத்த ஆளுங்களை பத்தி நாங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? நீங்க எந்த ஊருப்பா? ஆனா நாங்க கோயம்புத்தூர்காரங்க. திரும்ப ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஓ, அதான் விஷயமா? தம்பிங்களா,
நீங்க கை வச்சது சாதாரண ஆள் மேல இல்ல, இந்த சிட்டியவே ஆட்டி படைக்கிற பயங்கரமான தாதா ஷாஜியோட தம்பி பிரபு மேல. அவன் என்ன உங்களை சும்மா விட்டுருவானா? இந்நேரம் உங்களை பத்தியும் உங்க வண்டியை பத்தியும் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பான். அது சரி, நீங்க எந்த வழியா போறீங்க? பைபாஸ் வழியா? வேண்டாம், உங்களை அந்த பைபாஸை தாண்ட விட மாட்டான். இந்த ஏரியா முழுக்க அந்த ஷாஜியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த பாருங்க, என் மேல நம்பிக்கை இருந்தா நான் ஒரு வழி சொல்றேன். டவுனுக்கு முன்னாடி ஒரு ரைட் வரும், அங்க ஒரு சின்ன பாலம் வரும். அந்த பாலத்தை கடந்து போனீங்கன்னா உங்க ஊருக்கு போற வழி வந்துடும். இதை தவிர உங்களை காப்பாத்திக்க வேற வழியே இல்ல. டேய், எனக்கு பயமா இருக்குடா. எதுக்கு பயம்? எதுவா இருந்தாலும் பாத்துருவோம். நீ சொல்றதா சரி, எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துருவோம். டேய், நமக்கு எந்த பிரச்சனையும் வேணாம்டா. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி நாம அந்த வழியாவே ஊர் போய் சேர்ந்துடலாம்டா. நம்ம வண்டி போற வேகத்துக்கு இப்ப கிளம்புனா தான்டா சரியா இருக்கும். வாடா, இப்பே கிளம்பலாம், வாங்கடா. அண்ணா, நீங்க எந்த வழியா போக சொன்னீங்க? டவுனுக்கு முன்னாடி ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன பாலம் வரும், அங்கிருந்து நேரா ஒரே ரூட்டு தான். ஓகே, வாங்கடா. ரொம்ப சரி, கிளம்பலாம். சதீஷ், நீயும் டோனியும் வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு உடனே வாங்க. ஆமா, மணிக்கிட்டையும் நம்ம பசங்க கிட்டயும் நான் சொல்ற வண்டியை உடனே ஃபாலோ பண்ண சொல்லு. பாலக்காடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, சீக்கிரம். அவங்க பைபாஸ கடந்து போக கூடாது. பிரபு, ஓகே? வேண்டாம் பிரபு, எந்த பிரச்சனையும் ஏய், பண்ண நீ வாய வேண்டாம். மூடு. சொல்றது கேளு. என் மேல கை வச்சுட்டு அவனுங்க உயிரோட போக கூடாது. நம்ம வழக்கமான இடத்துக்கு சதீஷ் வண்டியோட வருவான். நீ அவன் கூட கிளம்பி வீட்டுக்கு போ. அப்புறம் இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோ, என்னை பத்தி தெரியல உனக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதையும் மீறி அவனாவது குறுக்கல வந்தா மந்திரியே பாத்துக்குவார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த சிட்டியோட கம்ப்ளீட் லா அண்ட் ஆர்டர் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த விஷயத்துல எனக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்யவும் விட மாட்டேன். நோ ப்ராப்ளம். ஓகே, டைம் என்னாச்சு? 8:30 சார். 8:30. 6 மணிக்கு ரிப்போர்ட் தர சொன்னா இப்பதான் வரதா? சாரி சார், ஒரு அவசரமான கேஸ் விஷயமா போயிருந்தேன். ஸ்டாப் இட். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன உனக்கு விளையாடு பொம்மையா? 6 மணிக்கு இருக்க சொன்னா 6 மணிக்கு இருக்கணும். கேஸ் விஷயமா போனாராம். என்ன பெரிய வெட்டி முறிக்கிற கேஸ்னு இங்க வராம அங்க போயிட்ட? ஜெய பத்மநாபன் கேஸ் விஷயமா சார். அப்புறம் என்னாச்சு? கிடைச்சானா அந்த முக்கிய சாட்சி லிட்டில் ஜான்? நாளைக்கு அவன் கோர்ட்ல ஆஜராவான் சார். கிழிச்ச. நாளை வரைக்கும் அவன் உயிரோட இருந்தா தானே இன்னைக்கே அவன் கதை முடிஞ்சிடும். அதோட சேர்ந்து உன் திமிரு அணைங்கிடும். ஏய், என்ன உன்னை பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? சிட்டில இருக்க ஆயிரக்கணக்கான போலீஸ்கள்ல நீ ஒரு இன்ஸ்பெக்டர். அவ்வளவுதான், அவ்வளவுதான் உன் தகுதி. இந்த ஏரியாவுல நீ பண்ண அதிகாரம் பில்டப் எல்லாமே இன்னையோட கதம். நாளைக்கு நீ விரும்பி போட்டிருக்கிய இந்த காக்கி சட்டை அது என்னைக்குமே கிடைக்காது. அதுவும் உன்னை இங்க வர வச்ச ஜனங்களை வச்சு உனக்கு ஆதரவு கொடுக்கறாங்களே சில அரசியல்வாதிங்க, அது போதும் எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லி உன் தொப்பியை கழட்ட. இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ற போலீஸ்காரனுக்கு வேற டிஸ்ட்ரிக்ட்ல தான் டியூட்டி போடுவாங்க. அந்த ஒரு மாசம் போதும். பனங்காட்டு நரி ஷாஜியோட கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். முடிச்சு காட்டுறேன். டேய், மாட்டை கட்டி மலை இழுத்து பாக்குறது உன்னோட மடத்தனம், அடி முட்டாள்தனம். என்ன வீர தீர பராக்கிரம ராஜா ஜேக்கப் அலெக்சாண்டருக்கு நான் கடைக்கு போச்சா? நாக்கு அடங்கி போல சார். சார் பேசி முடிக்கட்டும் இருந்தேன். அப்ப சார் என்னோட தொப்பி கழட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இனிமே நமக்குள்ள எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம்னு நினைக்கிறேன். சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஹெட் கான்ஸ்டபிள் அலெக்சாண்டர் என்னோட அப்பா. சிட்டி போலீஸ்ல ஆன்டி குண்டா ஸ்குவாட்ல ஒருத்தரா இருந்தார். மார்க்கெட்ல வச்சு ஒரு கும்பல் அவரை வெட்டினால அவர் செத்து போயிட்டார். அந்த ரவுடி கும்பல்ல ஒரு 25 வயசு பையன் இருந்தான், சாஜி. இன்னைக்கு பிரபல ரவுடி சாஜி. அன்னைக்கு குத்துப்பட்டு கிடந்த எங்க அப்பாவை யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போல. அன்னைக்கு கூட இருந்த போலீஸ்காரங்க காப்பாத்தினது அந்த ரவுடியை தான். கொலை செஞ்ச அந்த ரவுடி கும்பல தான். அன்னைக்கு துரோகம் செஞ்ச அதே காக்கி சட்டை தான் உங்ககிட்ட பாக்குறேன். சார், காக்கி சட்டை மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா காக்கி சட்டை என் உயிர், எங்க அப்பாவோட உயிர். மரண படுக்கையில எங்க அப்பாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் காக்கி சட்டையை போடுறதுக்கு பாக்கியம் கிடைச்சா என் கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் ரவுடிங்களுக்கு எதிராக போராடுவேன்னு. அது நீங்க இல்ல, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி. நீங்க என் மேலதிகாரியா இருக்கலாம், ஆனா நியாயம் இல்லாத எந்த செயலையும் நான் செய்வேன் மட்டும் நினைக்காதீங்க. பிரிட்டிஷ்காரன் இல்ல சார், இந்தியா வாண்டுட்டு. சும்மா இருங்க சார்.
இந்த காக்கி சட்டையை போடும்போது எனக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு. அது நாளைக்கு நிறைவேறும். ஜெய பத்மநாபன் கொலைகேச நாளை கோர்ட்டுக்கு கொண்டு வருவேன். அப்ப அந்த சாஜியை காப்பாத்த சாரோட கிரிமினல் இன்டெலிஜென்ஸும் எம்பி வரதனோட பொலிட்டிக்கல் மாமா வேலையும் செல்லாது. இன்னும் முடியல சார். அப்புறம் ஜனநாயகம் நீங்க சொன்னது உங்க அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்த விளையாட்டு பொம்மை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நீங்க இஷ்டத்துக்கு விளையாட சல்யூட்டுக்காக சந்தோஷப்படாது. இந்த காக்கி சட்டைய நீங்க போட்டுட்டு இருக்க ஒரே காரணத்துக்காக தான் இந்த சல்யூட். ஏன்னா போலீஸ் மேல உண்மையா நம்பிக்கை வச்சிட்டு இருக்கவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். கீழே இருக்கிறவனை பார்த்து மேல இருக்கிறவன் காட்டுற தெனாவட்டெல்லாம் உன்னோட இருக்கட்டும். அதை என்கிட்ட காட்டாத. தொப்பி கலண்டுரும். புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது.